வெல்கம் டு ஜாக்கி வர்ஸ். இட்ஸ் ஜாக்கி. இன்னைக்கு ஒரு புது வீடியோவோட வந்து உங்களை சந்திச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து ஷார்ட்டாக இருக்க போது. முதல்ல இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணியிருந்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற 3 வீடியோவை போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அந்த வீடியோஸ்லையும் நாங்கள் கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். அண்ட் இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்க போது. ஏன்னு கேட்டிங்கன்னா பெரிய பெரிய வீடியோஸ்லாம் வந்து இந்த வீக்கெண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதில் வந்து நல்ல கண்டென்ட்ஸ் வந்து நாங்கள் டெலிவர் பண்ணுவோம். இன்றைக்கி ஏன் ஷார்ட்னு கேட்டிங்கன்னா பக்கத்துலேயே இருக்கிற ஒரு கேஃப் வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஒரு ப்ளசன்ட் ஈவினிங்கை தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட்டாக இன்றைக்கி மாற்றி கொடுக்க போகிறோம். அண்ட் எங்கெங்கேயோ தூரமாக போய் பண்ணுறோம் கண்டென்ட்டை, இங்கே பக்கத்துலேயே இருக்கிற அந்த கேஃபை பண்ணலன்னா எப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அங்கே சூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் சிரில் நம்மளை அங்கே வந்து ஜாயின் பண்ணிப்பா. வாங்க போகலாம். Oh shit, here we go again. சிரில் நம்மளோட வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டான். ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கிரன்ச்சி கிரேவிங்ஸ். சொல்லு, நான் என்ன சொல்கிறதுக்கு, கிட்டத்தட்ட 2 வீடியோவாக நீ வந்து இப்படி தான் பேசிகிட்டு இருக்க. ஹலோ காய்ஸ், எங்கே வந்திருக்கோம் நான் ப்ரோக்ராம் பண்ண மாதிரி. ஸோ எனக்கு வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த கிரன்ச்சி கிரேவிங்ஸ்ட்டு இந்த ஹோட்டலுக்கு தான் வந்தோம். சுத்தமாக நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணல. கீழே இருந்து பார்க்கும்போது வந்து ஏதோ சின்னதாக வந்து நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இங்கே லைட்டிங்லாம் இவ்வளோ பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஒரு கேஃப் இருக்கும்னு வந்து எக்ஸ்பெக்டே பண்ணல. நல்லா இருக்குது, ஆம்பியன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிற யாருக்குமே அவ்வளோவா அதை பற்றி தெரிலன்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, கடையில் கூட்டம். ஸோ ஃபுட்டு டேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். 3 டிஷ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னடா ஆர்டர் பண்ணியிருக்கோம்? ஸ்பைசி சிக்கன் விங்ஸ் ஒன்று, அப்புறம் ஒரு சிக்கன் ஹாட் டாக் வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஒரு மொஜிட்டோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 டிஷ் மட்டும் இன்றைக்கி ஆர்டர் பண்ணி இதை சாப்பிட்டு இதை ரிவ்யூ சொல்லிவிட்டு இன்றைக்கி வீடியோ எண்ட் பண்ணிக்க போகிறோம். ஹாட் டாக்ஸும் இந்த வெர்ஜின் மொஜிட்டோவும் வந்துடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ட்ரை பண்ணோம். அவங்கள்ட்ட நாங்கள் வந்து ஆர்டர் வந்து அந்த விங்ஸையும் சேர்த்து சொன்னோம். கரெக்டாக வந்து நாங்கள் சொல்லலை போல். ஸோ அதனால் வந்து அவங்க எடுத்துகிட்டு வரல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது 2த்தையும் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். அப்புறமா அதை அப்படியே வந்துடும், அதையும் டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். ப்ரெட்டு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. லைக் அந்த சிக்கனோட பீஸ் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்படியா? மற்றபடி அந்த ஆனியன்னு லெட்யூஸ்லாம் வந்து ஓகே நல்லா தான் இருக்குது. ஆனால் ப்ரெட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ வந்து ஹாட் டாக் வந்து நான் இப்போதைக்கு சாப்பிட்டதே இல்லை என் லைஃப்லேயே. ஸோ இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஹாட் டாக் ட்ரை பண்ண போகிறேன். ஹாட் டாக்னால் நான் வெறும் வந்து அந்த சாசேஜ், அது ஹாட் டாக் அது அந்த மாதிரி நினச்சேன். இது ப்ரெட்டுக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெட்டு வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. ஆனால் வந்து சிக்கன் அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு சிக்கன் பர்கர் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, சிக்கன் விங்ஸ் வந்துடுச்சு. ஸோ சிரில் ட்ரை பண்ணு, எப்படி இருக்குன்னு சொல்லு. ரொம்ப சால்ட்டியாக இருக்குது. சிக்கன் நல்லா வந்திருக்கு. என்னடா வேறு எதுவும் சொல்ல முடியல, ஏன்னா ரொம்ப சால்ட்டாக இருக்குது. ஓகே, நல்லா இருக்கு. ஒரு மாதிரி நான் ஃபுட் ப்ளாகர்லாம் கிடையாது, சும்மா அதை சொல்லிருக்கேன். அந்த பெரிய பெரிய அந்த ஃப்ளேவர் மசாலாலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஓகே, சாட்டிஸ்ஃபைட். இதுக்கு மேலே சிக்கனில் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது எங்கே முடியாது. எங்கே போனாலும் ஒரே ஃப்ளேவர் மாதிரி தான் இருக்கும். நல்லாயிருக்கு. இஸ்தாம்பரமில் ஒரு நல்ல ஸ்பாட். ஓகே, சிக்கன் விங்ஸ் அப்புறமா ஹாட் டாக்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு 2 பேரும். இப்போ வந்து கடைசியாக ஒரே ஐட்டம் தான் இருக்குது, வெர்ஜின் மொஜிட்டோ தான் இருக்குது. ஸோ இதை டெஸ்ட் பண்ணலாம். இதேதான் நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் அந்த க்ரீன் ஆப்பிள் எசன்ஸ் நல்லா தெரியுது. அப்பா, அந்த ஃபுல்லாகவே க்ரீன் ஆப்பிளோட அந்த ஸ்ட்ராங் டேஸ்ட் அப்படியே நல்லா இருக்குது. ஸோ நம்ம ரொம்ப நேரம் கழித்து குடிச்சதுனால கூலிங் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு. ஆமாம், கூலிங்கோட குடிச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்தது. ஆமாம், பட் ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இது ஆக்சுவலி ரொம்ப பரபரப்பாக
ஃபன் லோடுலாம் இருக்காது. ஒரு காம் ஈவினிங் நாங்கள் எப்படி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத வந்து உங்களுக்கு வீடியோவில் எடுத்து காமிச்சோம். ஸோ இதுக்கு மேலே நிறைய வீடியோஸ் வந்து வெயிட்டிங்கில் இருக்குது. ரொம்ப நல்ல நல்ல கண்டென்ட்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ணி எங்கள் இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் அண்டில் தென் சைனிங் ஆஃப் ஜாக்கி, இட்ஸ் சிரில். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு.